எத்தே எத்தே ஏன் மருமோளையா? இல்லத்தே, என்ன வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டேன்னா அதெல்லாம் செய்து தந்துடுவேன். ஞாத்துக்கு தான் கல்யாணம் ஆயிருக்கு. போ மருமோளை போய் ரெஸ்ட் எடுப்போ. பரவாயில்லத்தே, நீங்கள் சொல்லுங்கள் என்ன வேலையெல்லாம் செய்யணும்னு சொல்லிட்டேன்னா எல்லாம் செய்திருவேன் தே. மருமோளை நீ ஒரு வேலையும் செய்யாண்டா. உங்கள் வீட்டில் போட்ட நகை எல்லாம் எடுத்து போட்டுக்கிட்டு ஒரு நல்ல அழகான துணியை உடுத்துக்கிட்டு இருந்துங்க. பார்க்க வாரவி எல்லாம் இனி வருவாவ. பொண்ணை பார்க்கட்டுன்னு சரியா? காமாட்சிக்கா, காமாட்சிக்கா. பாத்தியா மருமோளை, சொல்லி வா முடியல அதுக்குள்ளே யாரோ வந்துட்டாவ. இல்லை நான் யாருன்னு பார்த்துச்சு. ஏ காமாட்சிக்கோ, வா உஷா வா. ஏக்கா உங்கள் மருமூளை பார்த்துட்டு போகலான்னு வந்தேங்க. என்னதான் நிற்க உஷா, பாரு நீயே பார்த்து பேசு. மருமோளை இது நம்ம எதிர்த்த வீட்டுக்காரவே மோளாக்கா. நல்லா பேசுவா பார்த்துக்க. அக்கா அக்கான்னு உயிரை தான் விடுவா. நல்லா பேசுவா. நீயே நல்ல காரியமாக இருந்ததுன்னா. சரி தே. ஏக்கா ஏக்கா உங்கள் மருமோ என்ன அழகாக இருக்காக்கா. நேற்றுக்கு அங்கே பார்த்ததை விட இங்கே எல்லாம் அழகாக இருக்கா. சரியா அடிப்பொழியாக இருக்கு போங்க. கண்ணு வச்சாதட்டி சும்மா அவளை. மருமொழுது மேலே என்ன பாசக்கா உங்களுக்கு. நீ உள்ள போ மருமோளை. இவா இப்படிதான் என்னத்தையாவது சொல்லிக்கிட்டு இருப்பா. சரி தே. எத்தே உங்களுக்கும் அவளுக்கும் காப்பி கொண்டு வரட்டா தே? கொண்டு வா கொண்டு வா. ஏட்டி நீ சும்மா கடட்டி. மருமோளை இவளுக்கு காப்பி போட்டு கொடுத்தான்னு வச்சுக்க, சும்மா இங்கே தான் இருப்பா. அதுக்கப்புறம் வீட்டை விட்டு ஒரு நேரம் போக மாட்டா சரியா? நீ நைஸா உள்ள போ, நான் இவளை பார்த்துக்கிடி. என்னக்கா உங்கள் மருமோ கையால் ஒரு காப்பி குடிச்சலான்னு பார்த்தா நீங்கள் அவளை அனுப்பி விட்டுட்டிய. ஏட்டி ஞாத்துக்கு தானே கல்யாணம் ஆகிறது. இன்னைக்கு நம்ம எதையாவது சொன்னோன்னா ஐயா அப்பா அம்மா வரச்சுல என்ன நினைப்பாவ சொல்லு. இனி இங்கே தானே இருப்பா, டெய்லி காப்பி குடிச்சலாம் சரியா? ஓஹோ, அக்கா அப்படி யோசிக்கிறீங்களா? சரி சரி சரிக்கா. இவளை வாட்சி விடுறதுக்கு என்னதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்கு. காப்பி வேணுமா காப்பி? அக்கா என்னக்கா யோசிக்கிறியா? ஒன்றும் இல்லை உஷா, ஒன்றும் இல்லை. இரு நம்ம பொறுமையாக பேசிக்கிடுவோம். சரிக்கா, அப்போ நான் வீட்டுக்கு போகிறேங்க்கா. இனி எங்கள் அப்பாயும் தேடிக்கிட்டே இருக்கான். சரி உஷா, பார்த்துப்போம். இவளை அனுப்பி விடுறதுக்கு முன்னே பிராணனே பேரம் போல இருக்குமா. ஒரு பயலுக்கு பொண்ணு கட்டி வச்சுட்டா போதும். வீட்டில் எல்லா அவளோட வந்துருவாளுவே நீ.